வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிவுற்றது. அதிர்ச்சி அலைகளாக தமிழகம் முழுவதும் கிளம்பிட்டுருக்குங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். கவுன்சிலிங் தொடங்குவதற்கு பணிகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காலி பணியிடங்கள் மற்றும் மெமோ பட்டியல்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கவுன்சிலிங் தொடங்குவதற்கு ஆயத்த பணிகள் அனைத்துமே நடைபெற்று முடிந்ததுங்க. தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கவுன்சிலிங் பணிகள் அதிவிரைவில் நமக்கு தொடங்க இருக்காங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய கவுன்சிலிங்கில் நடத்துவதற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அறிவிப்பு அதிக அளவில் மாற்றிடுங்க. ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4 உடைய எண்ணிக்கை 10,000க்கு மேற்பட்ட எண்ணிக்கை 2, 3, 4, 5 தடவையாக நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் காலி பணியிடங்களுடைய உயர்வு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் மீண்டும் ஒரு 15,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸை கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷனே கொடுத்த மாதிரி தான். ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ வேக்கன்சிஸ் பட்டியல் பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த வேக்கன்சிஸ் பட்டியலையும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நமக்கு வித்தியாசமான முறைகளை பின்பற்றி பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் பட்டியலை நமக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரே டைப்பில் தான் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ ஆனால் குரூப் 4ல் பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் பேர் ஏற்றிருக்காங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் பேர் ஏற்றிருக்காங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 425 பேர், ஸோ பில் கலெக்டருக்கு 69, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 20, ஸ்டோர் கீப்பருக்கு 10,292 பேர். ஸோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 100 பேர்களை ஏற்றி 10,292. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸாக நமக்கு ஃபைல் அவுட்டை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரூப் 4ல் மெமோ பட்டியல், செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்படி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதிரடி காட்ட தொடங்கியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அடுத்தடுத்து நம்பிக்கை கொண்டு வரது விதமாக இருக்குது. ஸோ குரூப் 4ல் கூடுதல் வேக்கன்சிஸை நமக்கு மீண்டும் ஒரு முறை அறிவிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. மெமோ பட்டியல்கள் பார்த்திங்கன்னா இன்று இல்லைனா நாளை நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.